The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கணுமா கொடுக்க முடியாதா அந்த டிசிஷனும் ஏஐ வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். 15-20 வருஷமா வந்து ஏஐ வந்து நம்ம லைஃப்ல இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அமேசானில் போய் ஏதாவது ஐட்டம் வாங்குறீங்க, இது வாங்கினீங்கன்னா இதுவும் வாங்கலாம் அப்படி அங்கே ஹோம் பேஜில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவை நீங்கள் வாங்க போகிற மாதிரி இங்கே எப்படி ஐட்டம் காட்டுது. அதுவும் எப்போ புது டெக்னாலஜி வருதோ ஜாப் லாஸ் வரதான் செய்யும். அதுக்கு வந்து சொசைட்டி வந்து நீங்கள் டெக்னாலஜி வந்து நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இது வந்து ஓடிட்டே தான். முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்து ரேசிஸ்டாக டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஏஐயும் அதே மாதிரி தான் ரேசிஸ்டாக டிசிஷன் எடுக்குது. இப்போதைக்கு உலகத்தில் ரொம்பவே ஒரு ஷாக்கிங், பேனிக்கிங், கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எல்லாமே ஏஐ தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் இது எல்லாத்தையும் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் இத்தனை மணி நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏஐயில் நீங்கள் 5 நிமிஷத்தில் பண்ண முடியும், 100 ரூபா கட்டுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ஏஐ கிளாஸஸ்னு போய்கிட்டு இருக்காங்க. ஏஐ வரமா சாபமா அதை தான் அவ்வளோ போகாட்டியும் ஏஐ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க we have with us Krish Ashok, head of AI and cloud computing TCS with us. வணக்கம் சார். வணக்கம். ஏஐயில் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்பிள் வேறு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் அது பேர் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவங்க சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ அப்படிங்கிறது டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆர்க்னு ஒரு ப்ரௌசர் தான் கொஞ்சம் ஒரு 6 months 8 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து யூன்னு ஒன்று வந்துச்சு, u.comனு ஒன்று. ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தாண்டி இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலன்னா ஏதோ தெய்வ குத்தமோ அப்படிங்கிற அந்த ஒரு பேனிக்கிங் வருது. எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஏஐ? நீ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது புதுசு கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் 15-20 வருஷமாக வந்து ஏஐ வந்து நம்ம லைஃப்பில் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் வந்து கூகுளில் மேப்ஸில் சர்ச் பண்ணுறீங்க, அது எப்படி உங்களுக்கு ரூட்டு காட்டுது? அது ஏஐ தான். கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, எப்படி ரிசல்ட் கொடுக்குது? அதுவும் ஏஐ தான். நீங்கள் ஏதாவது அமேசானில் போய் ஏதாவது ஐட்டம் வாங்குறீங்க, இது வாங்கினீங்கன்னா இதுவும் வாங்கலாம் அப்படி அங்கே ஹோம் பேஜில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவை நீங்கள் வாங்க போகிற மாதிரி இங்கே எப்படி ஐட்டம் காட்டுது? அதுவும் ஏஐ தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே கரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுற மாதிரி ரீல்ஸு காட்டுது, அதை காட்டுது, அதெல்லாம் ஏஐ தான். பட் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் அல்காரிதம்ஸ் தானே? இதெல்லாம் ஹியூமன் மேட் அல்காரிதம்ஸ் தானே? கரெக்ட். அது அல்காரிதம் ஏஐ வந்து ரெண்டும் ஒன்று தான். ரைட். என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் யோசிக்கணும். சரி, நீங்கள் இப்போ ஒரு 200 years முன்னாடி தான் வந்து 200 years அதுக்கு முன்னாடி நீங்கள் மேக்ஸிமம் எனர்ஜி வந்து உங்கள் பாடியில் இருக்கிற எனர்ஜி இல்லைனா ஒரு குதிரை இல்லைனா ஒரு மாடில் இருக்கிற எனர்ஜி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ மக்கள் வந்து பிரகதீஸ்வரா கோவிலும் கட்டினாங்க, பிரமிட்ஸ் கட்டினாங்க, இதெல்லாம் கட்டினாங்க. அது வரைக்கும் அந்த லிமிட்டேஷன் வந்து அவ்வளோதான் எனர்ஜி நீங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1000 times ஒரு மேன் ஒரு குதிரையோட அதுதான் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வந்து எனர்ஜியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பணக்காரனா இருக்க தேவை, எல்லாருக்கும் வந்து நோ எனர்ஜி அவைலபிள். அதுதான் வந்து ஒரு 200 வருஷமாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீம் இன்ஜினாக வந்தது, அப்புறம் கோல் எல்லாருக்கும் வந்தது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் வந்தது. இப்போ எல்லாருக்கும் உனக்கு எனர்ஜி வேணும்னா, இப்போ நீங்கள் கார் வாங்கினா அதுக்கு எனர்ஜி வேணும், பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு எனர்ஜி வந்து லோ காஸ்ட்டில் வந்து வந்துடுச்சு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிக் ஹியூமனிட்டி சிவிலைசேஷனில் சேஞ்ச். ரைட். அதுதான் வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பு, பிளேனு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்து நார்மலி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து உங்கள் என்டையர் வேர்ல்டு. பீப்புள் வந்து ஒரு இடத்துல பிறந்தாங்கன்னா 25 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க லைஃபே இருக்கும். பட் ஷிப்பு, பிளேனு, குளோபலைசேஷன் வரும்போது வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணி ஷிப்பில் போட்டு இன்னொரு இடத்துல வந்து விற்க முடியுது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வந்து தாய்வானில் சில பார்ட்ஸ் வரும், மலேசியாவிலேருந்து சில பார்ட்ஸ் வரும், வியட்நாம்லேருந்து வரும், இந்தியாவில் ஒரு இடத்துல ஹோசூரில் எங்கேயாவது அசம்பிள் ஆகும், அதுக்கு டிசைன் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து வரும், யூரோப்லேருந்து ஏதாவது ரிசர்ச் வரும். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வந்தது வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் தி ட்ராவல் அண்ட் கம்யூனிகேஷன். ரைட். அப்போ அதான் குளோபலைசேஷன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன டெமோக்ரட்டைஸ் பண்ணோம்னா இன்டர்நெட் வந்தது, ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. ரைட். இப்போ நம்ம இருக்கிற பீரியட் வந்து அந்த பீரியடில் எதை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் வந்து நீங்கள் போய் இப்போ இன்டர்நெட்டில் போய் பார்த்துக்கலாம், விக்கிபீடியாவில் போய் தெரிஞ்சுக்கலாம், யாரை வேணால் எப்போ வேணால் கனெக்ட் பண்ணலாம்.
ரைட். எங்கள் பாட்டிக்கெலாம் வந்து வீடியோ கால் போட்டு ஒருத்தரை வந்து அமெரிக்காவில் இருக்கிறவரோட பேசினா அப்படியே 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 ஸ்டண்ட் இருப்பது, எப்படி இது, ஹவு இஸ் இட் ஒர்க்கிங். ஸோ அது எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. ரைட். ஸோ அவ்வளோ டெமோக்ரட்டைஸ் பண்ணி டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன், எங்கேருந்து யார் எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம், எதை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், டிஜிட்டல் ரெவல்யூஷன். ரைட். இப்போ வந்து இந்த 4th வேவ்ங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு 10-15 வருஷமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியலை, ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரைட். உங்களுக்கு டைரெக்டாக தெரியற மாதிரி இல்லை உங்கள் ஃபோனில் இருந்திருக்காதா, பட் பிஹைண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுது, அதுவும் ஏஐ தான். எங்கே பார்த்தாலும் வந்து ஏஐ இருக்குது. ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்கள் கார்டு நம்பர் திருடு போச்சு, யாரோ வந்து வேறு ஏதோ ஃப்ராடாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அதை 99% டிரான்சாக்ஷன் பேங்க் ஆட்டோமேட்டிக்லி கேட்ச் பண்ணுறாங்க. இல்லாட்டா நீங்கள் பணம்லாம் போயிட்டே இருக்கும். ரைட். இதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட். இது வந்து ஃப்ராட் டிடெக்ஷனுக்குன்னு ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனோமலி டிடெக்ஷன், சைபர் ஃபிஷிங் அட்டாக்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மேப்ஸுக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கணுமா கொடுக்க முடியாதா, அந்த டிசிஷனும் ஏஐ வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னன்னா, ஒரு ஹியூமன் வந்து டிசிஷன் எடுக்காம டேட்டாவை பார்த்து தானே டிசிஷன் எடுக்கிறது பேர் தான் வந்து ஏஐ. இப்போ அது வந்து அதனோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ என்ன வந்திருக்குன்னா, அதனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகி உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் அதில் ட்ரெயின் பண்ணதுனால, இப்போ நீங்கள் இந்த ChatGPT இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், அது பதில் சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெட்டா ஏன்னு கூட அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். எல்லா கம்பெனிலையும் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு இந்த ஏஐ வந்து வச்சுருக்காங்க. ரைட். இது என்னன்னா வந்து நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்ல இது வந்து டெமோக்ரட்டைசேஷன், அது எனர்ஜி, குளோபலைசேஷன், கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் வந்து நாலேஜ். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஏஐ வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோட் எழுதணுமா, சாஃப்ட்வேர் எழுதணுமா, அது கோடு கொடுக்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல எழுதி அதே கோடு கொடுக்கும். உங்களுக்கு வந்து திருக்குறளோட இந்த ஒரு எனக்கு இதனோட மீனிங் வேணும், இதை பற்றி எனக்கு ஒரு திருக்குறள் வேணும்னா அதே வந்து உங்களுக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணும். இல்லைனா நீங்கள் போய் லைப்ரரி போய் விக்கிபீடியாவில் போய் நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கலாம், இல்லை அதில் ஜஸ்ட் குயிக்காக நீங்கள் மொபைல்லையே கேள்வி கேட்டுக்கலாம். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் போய் யூடியூப்பில் போய் வீடியோ தேடலாம், இல்லைனா ஜஸ்ட் கேட்கலாம், அதே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். ரைட். ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து சரியாக உங்களுக்கு டாபிக் சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு சரியாக புரியலை அந்த ஃபிசிக்ஸு, நீங்கள் வந்து ஏஐட்ட வந்து எனக்கு இதை சொல்லி கொடு, ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு சொல்லிக் கொடு, எவ்வளோ வேணா கேள்வி கேடு, பேஷன்ஸே லூஸ் பண்ணாமல் உனக்கு டீச்சராக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷன் தான் வந்து நீங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கணும். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஸ்கில், எந்த ஸ்கில் வேணும்னாலும் நீங்கள் வந்து இப்போது இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் என்னன்னா வந்து ஏஐ சொல்லி கொடுக்குறதுலாம் வந்து ஃபஸ்ட்டு அது இருக்கிறதே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி இப்போ பர்சனல் நாலேஜை பில்ட் பண்ணுங்க. எந்தெந்த இப்போ வந்து எந்த உங்களுக்கு 10 கேரியர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இதை தான் பண்ணணும், இதெல்லாம் உங்களையும் ஏஐயும் கம்பைன் பண்ணீங்கன்னா என்ன வேணா நீங்கள். ஆக்சுவலி எவ்வளோங்களோட ரீசன்ட் புக் இந்த நெக்ஸஸ் புக்கில் வந்து நீங்கள் சொன்ன அந்த லைன் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. என்னன்னா, நமக்கு அக்ரிலிக் அந்த பீரியடில் அந்த ஸ்லேட்டில் எழுதியிருந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி வந்தப்போ ஆகட்டும், பப்ளிஷர்ஸ் வந்தப்போ, அப்போல்லாம் வந்து ஹியூமன் தான் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு ஹியூமன்ஸ் டிசைட் பண்ணாங்க. ஆனால் இப்போ டிசிஷன் மேக்கிங்கே நம்ம ஏஐட்ட கொடுக்குறோம். கரெக்ட். ஸோ அது ஒரு காஷியஸோட தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ டிசிஷனை மொத்தமாக கொடுக்கறது வந்து இஸ் இட் ஃபைன். ஏன்னா இப்போ கூகுளில் வந்து நமக்கு ஒரு லிங்க்னு ஒன்று காட்டுது. கரெக்ட். இப்போ பெர்ப்ளெக்சிட்டியில் சில இடத்துல லிங்க் காட்டுது, கிளாடில லிங்கே காட்டுறதில்ல. ப்ளஸ் ஒரு டிஸ்க்ளைமர் வருது, இது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆன்சர் அப்படியே நான் எடுத்துக்கலாமா? கரெக்ட். இதுவும் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக தான் பார்க்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 150 இயர்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியில் ஆட்டோமேஷன்லாம் வந்துச்சு. ரைட். முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்து அவங்க கையும் அவங்க கண்ணையும் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது வந்து 90% வந்து மெஷின் தான் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் ஹியூமனை வந்து ஜஸ்ட் ஃபைனலாக இது ஓகேவா இல்லையாங்கிற ஜாபுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரைட். அப்புறம் என்ன பண்ணோம், கேமரா வந்துச்சு. கேமரா வச்சு அப்புறம் ஆல்கரிதம் வச்சு இந்த மெஷினில் வந்து ஃப்ளா இருக்கா, இந்த ஸ்க்ரூவில் வந்து கரெக்டாக நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்காங்கிறது. ஏன்னா ஹியூமன் ஐயோட கேமரா ரெசல்யூஷன் ஜாஸ்தி, அண்ட் அந்த ஆல்கரிதம் வந்து ஹியூமன் ஐயோட மோர் அக்யூரேட். அண்ட் ஹியூமன் வந்து அவர் வந்து டயர்ட் ஆகிடுவார், காஃபி குடிக்கணும், அவர் ஈவினிங் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கம்மியாகிடும். ஆனால் மெஷின் வந்து ரொம்ப அக்யூரேட். ஸோ இது வந்து இப்போ தான் வந்து திடீர்னு கண்ட்ரோல் லூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேச முடியாது. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 100 வருஷமாக வந்து ஒரு ஏரியாவில் டெக்னாலஜி பெட்டர் ஆக என்ன யோசிப்போன்னா, இது வந்து டெக்னாலஜி ஹியூமனோட பெட்டராக பண்ணுதா இல்லைனா ஹியூமன் பெட்டராக பண்ணுதா, ரைட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம்.
ரைட்? இப்போ நீங்கள் கார் ஃபேக்ட்ரியில் எல்லாம் ஹியூமனாக பண்ணுறாங்க. மோஸ்ட் 95% வந்து மெஷின் தான் பண்ணுது, டிசிஷனும் மெஷின் தான் எடுக்குது. ரைட்? இப்போ நீங்கள் நிறைய டிஜிட்டல் இந்த மீடியா எடுத்திங்கன்னா இந்த என்னென்ன எப்படி ட்ரெண்டு நடக்குது அனாலிட்டிக்ஸ் பார்த்து நிறைய அட்டானமஸாக நிறைய டிசிஷன் அப்படி தான் எடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் போட்டிங்கன்னா வந்து ஹியூமன் தான் இந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் ஹோம் பேஜ் காட்டணும் அப்படின்லாம் ஹியூமன் டிசிஷனே கிடையாது. ஏன்னா அது ஹியூமனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் 30 year old நீங்கள் வந்து இவ்வளோ நெட் இன்கம் உங்களை இந்த மாதிரி இப்போ உனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் காட்டணும், இந்த மாதிரி போஸ்ட் காட்டணுங்கிறத டிசிஷன் வந்து ஏனால தான் எடுக்க முடியும், உங்களால் ஹியூமனால் எடுக்கவே முடியாது. ரைட்? ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து எது பெட்டர் ஆகுதோ அதை வச்சு நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இருக்கோம். சிடி ஸ்கேன் எடுத்தால் கூட ஃபர்ஸ்ட் லெவல் அனாலிசிஸ் வந்து சாஃப்ட்வேர் தான் பண்ணுது, அப்புறம் டாக்டர் வந்து வெரிஃபை பண்ணுறது. ஏன்னா ஹியூமன் லைஃப் இருக்கிறதுனால ஸோ ஃப்ராட் டிடெக்ஷன். ஸோ இதனால வந்து அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். ஹியூமன் அந்த லூப்லேருந்து எடுக்கிறதுனால என்ன ரிஸ்க் இருக்குது, எங்கே வந்து தப்பு நடக்கும். இப்போ அதனால தான் இப்போ நீங்கள் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஸ்க் இருக்குது. 100% வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டியரிங் வீலை கண்ட்ரோல் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னும் வந்து டேட்டா ப்ரூவ் பண்ணலை. அப்படியே வந்து ஹியூமன்ஸோட வந்து ஏன்னா பை த வே ஹியூமன்ஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டு இத்தனை பேர் கார் ஆக்சிடென்ட் நடக்குது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனாலும் வந்து சாஃப்ட்வேர் ஏஐ சாஃப்ட்வேர் வந்து ஹியூமனை ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணுறதெல்லாம் போகாது. ஹியூமன்ஸோட 10 times பெட்டராக இருந்தால் தான் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். ரைட்? கார் டிரைவிங் இந்த மாதிரிலாம். ஆனால் அதுலேயும் வந்து இப்போ ஹைவேல பெரிய ட்ரக்லாம் ஓட்டுறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் ஆகும். அங்கே பஸ் ஹைவேல ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், அதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, பைலட் வந்து எல்லாரும் வந்து பைலட் தான் ஓட்டுறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ பைலட் தான் 20 வருஷமா ஆட்டோ பைலட் தான் ஓடிட்டு இருக்கு. டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான் பைலட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் மோஸ்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஆட்டோ பைலட் தான் ரன் பண்ணுவாங்க. ரொம்ப அவர் வந்து ஆட்டோ பைலட் இல்லை நான் தான் ஓட்டுவேன்லாம் கண்ட்ரோல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ரீசன் கொடுக்கணும், ஏன் எடுத்தீங்க அப்படின்னு. அதனால் வந்து ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா திடீர்னு நம்ம இருக்கிற கோர் ஸ்ட்ரென்த் லாங்குவேஜ் பேசுறது, திங்கிங், கிரியேட்டிவிட்டி அந்த ஏரியாலேயே வந்ததுனால நம்மளுக்கு திடீர்னு ஐயோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, இதில் கண்ட்ரோல் கொடுக்கலாமா, இது அக்யூரேட்டா அப்படி தான் தோணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லா அக்யூரசி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ரைட்? அதனால நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் ஏஐல வந்து இன்அக்யூரசிஸ் வரதான் செய்யும். அது வந்து நம்ம வந்து எப்படி இப்போ நம்ம டிஜிட்டல் ஈரால வந்து எத்தனை பேர் வந்து ஏமாத்துறாங்க, டிஜிட்டல் ஃபிஷிங் அட்டாக் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து சில நியூ லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓடிபி வந்து கால் பண்ணால் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற பிஹேவியர். டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புது ரூல்ஸாக வந்து நம்ம கற்றுட்ருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஏஐ சொல்கிறதுலும் வந்து இது சொல்கிறதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது திருக்குறள் கேட்டிங்கன்னா அது மாதிரி எடுத்து விடும், இருக்கவே இருக்காது. ரைட்? ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ணணும், 2 ஏஐ யூஸ் பண்ணணும். இதே வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் அதே மாதிரி தான் நீங்கள் புது ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். இதுதான் வந்து பேக்ரவுண்ட் இதுக்கு. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான இடத்துல எதெல்லாம் வந்து மசில் ஓரியன்ட் ஜாபோ அங்கே ஒரு மிஷின் போடுறதுங்கிறது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு சீவேஜ் மாதிரியான விஷயங்கள் அதுக்கு. ஆனால் இப்போ ஒரு எல்லா பிஸ்னஸ்லையுமே கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் உட்காந்துருந்துருப்பாரு. கரெக்ட். அவர் ஒரு ப்ரோனோட் வச்சு உட்காந்துருந்துருப்பாரு, வரவு பற்றுன்னு எழுதிட்டு இருந்திருப்பாரு. அது சம்திங் ரிலேட்டட் மேத்தமெட்டிக்கல், சம்திங் கிரியேட்டிவிட்டி, அனலிட்டிக். அப்போது அங்கே ஒரு கால்குலேட்டர் வந்ததையே வந்து அவங்களுக்கான ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டேலி வந்தப்போ இன்செக்யூரிட்டி மொத்தமாக ஃபுல் பாடிக்கு வந்திருக்கும். பேங்க்கில் கோர் பேங்கிங்லாம் வரும்போது எல்லாம் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க 1980s. முன்னாடி வந்து பேங்க்லாம் வந்து மத்தியானம் 12-1 மணி வரைக்கும் தான் பேங்க்கு, அப்புறம் மூடிடுவாங்க. அப்புறம் உட்காந்து லெஜரில் உட்காந்து டேலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் கோர் பேங்கிங் வந்ததுக்கப்புறம் பேங்கிங் ஹவர்ஸ்லாம் இப்போ நீங்கள் 6 மணி 7 மணி கூட நீங்கள் பேங்க் போகலாம். ரைட்? பட் அது வரும்போது வந்து எல்லாரும் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க. ஜாப் லாஸஸ். ஆமாம், ஜாப் லாஸஸ்லாம் வரும். ரைட்? அப்போ எங்கள் அம்மாலாம் கெனரா பேங்க்கில் தான் இருந்தாங்க. அப்போது ஸ்ட்ரைக்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ நம்ம ஒரு தேட்டரில் டிக்கெட் வாங்குற இடத்துல மிஷின்ஸ் வந்துருச்சு, மெக்டியில் ஆர்டர் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. கரெக்ட். அது ஒரு மனுஷனோட வேலையை தான் எடுத்துக்குது. அப்போது அந்த ஜாப் லாஸுக்கு இங்கே அது கரெக்ட். அது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஓவரால் பொருளாதாரம் நீங்கள் சொசைட்டி அந்த எக்கனாமிக்கல் இம்பேக்ட் வந்து டெக்னாலஜி வந்து ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட்னு ஒன்று நீங்கள் பார்க்கணும், லாங் டேர்ம் இம்பேக்ட்டும் பார்க்கணும். ஷார்ட் டேர்மில் வந்து எப்போ புது டெக்னாலஜி வருதோ ஜாப் லாஸ் வரதான் செய்யும். அதுக்கு வந்து சொசைட்டி வந்து அவங்கள ரீஸ்கில் பண்ணி புது ஜாப் கிரியேட் பண்ணி சோஷியல் வெல்ஃபேர் கிரியேட் பண்ணி
அவங்களுக்கு ஸ்கில் பண்ணுறதுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அப்படி தான் வந்து சில சொசைட்டிஸ் நல்லா பண்ணுவாங்க, சில சொசைட்டிஸ் வந்து கோட்டை விட்டுருவாங்க. இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ரைட், 15th செஞ்சுரியிலேருந்து இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வரும்போது அந்த கையால் எழுதுகிற அந்த மற்ற மக்களுக்குலாம் ஜாப் போச்சு. ரேடியோ வரும்போது நிறைய பேருக்கு போச்சு. டிவி வரும்போது வேற விதமான இம்பாக்ட் நடந்துச்சு. இன்டர்நெட் வரும்போது பெயிண்டிங் பண்ணவங்க, ஆமாம், இன்டர்நெட்ல இ-காமர்ஸ் வரும்போது எத்தனை கடலாம் மூடிச்சு. ஸோ அதனால இது வந்து ஒரு நேச்சுரல். ஆக்சுவலி நீங்கள் ஒரு 150 மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்டு போட்ட ஃபேக்ட்ரியில் வந்து 10,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த சைஸ் ஃபேக்ட்ரியில் இப்போ 100 பேர் கூட கிடையாது. அவ்வளோ ஃபேக்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்கனவே ஆயிடுச்சு. ரைட், அதனால் இது கண்டினியூஸாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ என்ன டேஞ்சர்னா ஏல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ஹிட் பண்ணும், எல்லா நாலேஜ் ஒர்க். இப்போ வந்து நீங்கள் சின்ன ஜூனியராக வந்து ஒரு லிட்ரேச்சர் மாதிரி எதாவது படிச்சுட்டு ஒரு மீடியா கம்பெனிக்கு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் இப்போ ஜாபே கிடையாது. எல்லாரும் வந்து இப்போ ஏஐ வச்சு தான் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். அப்புறம் சீனியரை வச்சு அதை கிளீனப் பண்ணி கொஞ்சம் அக்யூரசிஸ்லாம் செக் பண்ணி அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. சூன் என்ன ஆகும், ரொம்ப என்ட்ரி லெவல் இந்த வீடியோ ஜென்ரேஷன், ஃபோட்டோ ஜென்ரேஷன் அதுக்கெல்லாமும் வந்து ஏஐ வந்துடும். இப்போ ஏற்கனவே நீங்கள் இப்போ புது ஃபோன்லாம் எடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வேணால் நீங்கள் எடிட் பண்ணலாம், என்ன வேணால் ஃபோட்டோ நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னாடி இப்போ ஸ்டாக் ஃபுட்டேஜ் அந்த கம்பெனிக்கெலாம் வந்து நிறைய இப்போ ரிஸ்க். ஸோ அதனால் வந்து இந்த நேச்சுரல் ஜாப் லாஸ் போக தான் செய்யும். ஸோ இதில் வந்து எப்படி யோசிக்கணும்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்ல ஜாபா இல்லையா, இதனோட என்ன ஜாப். ரைட், நீங்கள் வந்து ஒரு பர்கர் விற்கிறீங்க. ரைட், எனக்கு எப்போவுமே வந்து நீங்கள் நம்ம ஊரில் மால் போனீங்கன்னா அந்த ஆட்டோமேஷனுக்கு ஒரு டிக்கெட், பார்க்கிங்க்கு ஒரு டிக்கெட் வச்சுருப்பாங்க. ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது வெளியில் வரும். ஆனால் அது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்துவாங்க, சரியாக டிசைன் பண்ணிட மாட்டான். ஆனால் அங்கே ஒரு ஆள் இருப்பான், அதை ப்ரெஸ் பண்ணி உன் கையில் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாப் சொசைட்டியில் இருக்கு. இதெல்லாம் வந்து மீனிங்ஃபுல் ஜாபா. சரி, அவங்களுக்கு அந்த ஜாப் போச்சுன்னா வேற என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஜாப்னு நீங்கள் யோசிக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இது மீனிங்ஃபுல் ஜாபா இந்த மக்களுக்கு வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி சோஷியல் செக்யூரிட்டி எப்படி கொடுக்குறதுங்கிறது யோசிக்கணும். தவிர நீங்கள் டெக்னாலஜி வந்து நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இது வந்து ஓடிட்டே தான் இருக்கும். இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் ஆக்சலரேஷன் நடக்கும். ஆனால் ஹென்ரி ஃபோர்ட் பீரியடில் இருந்த பாப்புலேஷனை விட இப்போ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. அப்போ 10,000 மெம்பர்ஸுக்கு ஜாப் இருக்கிற ஃபோர்டில் இப்போ 10 lakh பர்சன்ஸ்க்கு இருக்கணும். ஆனால் அங்கே 100 பேருக்கு தான் இருக்கணும். ஆப்வியஸ்லி அந்த மக்கள் கரெக்ட் இங்க உலகத்துல எல்லாரும் மீனிங்ஃபுல் ஜாப் போறது இல்ல, ஏதோ ஒரு ஜாப் தான் சர்வைவலுக்கு தான ஜாப் போறாங்க. கரெக்ட். இப்போ கரெக்ட். அப்ப ஹென்ரி ஃபோர்டு கொண்டு வந்த ஆட்டோமேஷனால போன ஜாப்ஸோட ஸ்கேலும் இப்போ நடக்கிற டெக்னாலஜினால போற ஜாப் லாஸ் ஸ்கேலும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால இப்போ ரொம்ப கஷ்டம் தான். அதனால ஐ திங்க் ஒரு மாதிரி என்ன ஆகும்னா அந்தந்த இண்டஸ்ட்ரி அந்தந்த கண்ட்ரியில் வந்து அவங்க இப்போ ரெகுலேட் பண்ணுவாங்க, இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அங்கங்கே எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோலி கொஞ்சம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ரைட், எல்லார் கையிலையும் வந்து ஆக்சஸ் இருக்குது. சரி, எனக்கு ஒன்லி மெசேஜ் என்னென்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமோ, எப்படி உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியுமோ, எல்லா விதமான நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தே கற்றுக்கலாம். இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கோர்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. அதே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது வந்து நாளைக்கு வந்து இன்வாலிடாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. நீங்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், புது ஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோடிங் தெரியலனா கோடிங் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு இருந்தால் உங்களுக்கு ஆனால் டெக்னாலஜி தெரியல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்னாலஜி பண்ணிக்கலாம். ரைட், டெக்னாலஜி இருக்குது, உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைனா அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படி கற்றுக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பண்ணுறது கற்றுக்கலாம். எந்த புது ஏதாவது நீங்கள் ஒரு டாக்டர் நர்ஸாக இருக்கீங்க, இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு மெடிசன் ஸ்டடி பண்ணனா அதை வச்சு நீங்கள், ஏன்னா ரொம்ப நிறைய அக்யூரேட் டயக்னோசிஸ் இதெல்லாம் கொடுக்குது. ரைட், ஸோ அதனால் வந்து நீங்கள் அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து உங்களோட ஓன் எம்ப்ளாயபிலிட்டி அதை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இது நீங்கள் கவர்மெண்ட் எதாவது வந்து பேன் பண்ணுமா, என் ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போது மஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்ன நபரில் ஒருத்தர். ஆனால் க்ரோக் அவரே ஆரம்பிச்சு பக்கத்து கடையில் அவரே சரி, இதில் இது வந்து ஓரளவுக்கு என்னென்னா வந்து ஒன்று இப்போ நார்மலி இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம், ரொம்ப ஹைப் பண்ணிடுவாங்க. அவ்வளோலாம் ரொம்ப அப்படிலாம் டேமேஜ்லாம் பண்ணிடாது. ஓகே,
இதே வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து சாட் ஜிபிடி வந்தோன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே போச்சு, எல்லாரும் வந்து அப்படியே சாட் ஜிபிடி வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, ரைட்? ஏன்னா வந்து ரியல் லைஃப்பில் வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, ஹியூமன் பீங்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணணும், கம்பெனிஸ் இருக்குது, அதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்குது, ரைட்? அதனால வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஹைப் இருக்கும், அவ்வளோ ஜாப் லாஸ்லாம் நடக்காது. ஆனால் லாங் டேர்மில் வந்து நிறைய திங்ஸ் சேஞ்ச் ஆகிடும். நம்ம லாங் டேர்மில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஒரு 5-10 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ரொம்ப நிறைய சேஞ்சஸ் வந்துடும், நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கும், இது நிஜமா பொய்யான்னு கூட உங்களுக்கு புரியாது. நீங்கள் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் எதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, எதில் வேல்யூ இருக்குது, எதில் வந்து வேல்யூ கிடையாது. அப்படி ட்ரம்ப் வந்து முந்தானத்து அந்த பெட்ஸு அதை பற்றி பேசுனது வந்து கிம்னு ஒருத்தர் அதை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு நோட் போட்டிருந்தார். எஸ் எஸ். ஒரு ஃப்ரெண்ட் கார்த்திக் கிருஷ்ணன் பேர், ரிவ்யூவர், அவர் வந்து உங்களை டேக் பண்ணி நீங்க அதெல்லாம் பண்ணலாமே மேனுவலா பண்ணிட்டு இருந்தேன். எஸ், அது 15 இயர்ஸ் பேக் நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, டிஆர் வீடியோஸ் வச்சு, ரவி சாஸ்திரி வச்சுட்டு. கரெக்ட். அப்போ இந்த 15 இயர்ஸ்ல மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளோ சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு? ஆமாம், ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, எனக்கு மியூசிக்கல் நாலேஜ் உண்டு, நான் வயலின், செல்லோ, கிட்டார்லாம் வாசிப்பேன். ஸோ கோர் மியூசிக்கல் நாலேஜ் உண்டு. ஆனால் எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு சாஃப்ட்வேர் தெரியும், எனக்கு அந்த டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியும். 15 இயர்ஸ் முன்னாடியே வந்து நிறைய அட்வான்ஸ் டூல்ஸ் உண்டு, விச் மெனி மியூசிஷியன்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரியாது. அவங்களாம் வந்து ப்ராப்பராக ஒரிஜினல் அப்படியே தான் வாசிக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எடிட்டிங், கட் காப்பி பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு பற்றி நிறைய தெரியாது, ரைட்? ஸோ நம்ம இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஹி இஸ் அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் அட் யூசிங் டிஜிட்டல் மியூசிக், ரைட்? அந்த சவுண்ட்ஸ் அவர் பண்ணுற சவுண்ட்ஸ்கேப்லாம் வந்து பாசிபிள் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல். அப்போ அதெல்லாம் நான் ப்ளே பண்ணுறதுனால அப்போவே வந்து ஒரு வீட்டில் சும்மா ஹாபியாக ஐ வாஸ் ஏபிள் டு டூ திங்ஸ் தட் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் கேனாட், ரைட்? இந்த மாதிரி இந்த ரீமிக்ஸ் பண்ணுறது, ஹியூமர் இது பண்ணுறது, வாய்ஸை வந்து ஆட்டோ டியூன் பண்ணி அவரை பாட வைக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து 15 இயர்ஸ் முன்னாடியே வந்து டெக்னாலஜி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டில் மியூசிக்கல் நாலேஜ் தேவை, ரொம்ப நல்ல இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் தேவை. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே வந்து கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சும்மா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கூட எந்த ஆடியோ போட்டும் அதை வந்து மியூசிக்காக மாற்றலாம், அதே பீட் அடாப்ட் பண்ணிக்கும், சாட் ஜிபிடி வச்சு நீங்கள் லிரிக்ஸ் எழுதிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் இப்போ வந்து என்னன்னா வந்து டூல்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வந்து எல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பூந்து விளையாடலாம், ரைட்? ஸோ இப்போ மியூசிக் என்னன்னா வந்து ரொம்ப அப்படியே ஒரு டிவைன் லைவ் பர்ஃபார்மன்ஸ், கிளாசிக்கல் மியூசிக்கு அந்த மாதிரி பண்ணுற ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அதை வந்து நீங்கள் வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியாது, ரைட்? ஒரு மேசிவ் ஃபில்ம் ஸ்கோர், ஒரு இமோஷனல் மூமெண்ட், அந்த மாதிரி அந்த கேட்சி சாங், அதுக்கெல்லாம் வந்து யூ நீட் அ ஹியூமன் இது, ரைட்? ராஜா சார் சொல்கிற மாதிரி ஒன்றுமே நானே பண்ணினது அப்படிங்கிற. கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து பட் ஆனால் எல்லா டிசிப்ளின்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து இந்த மீடியாக்கர் லோ எண்ட் ஒர்க், அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். அண்ட் மியூசிக்கில் வந்து இப்போல்லாம் அந்த கூகுள்லேருந்து தெர் ஆர் மாடல்ஸ், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தீம் கொடுத்தீங்கன்னா அதே பிஜிஎம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அது அப்புறம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, அதை கொடுக்கறது வந்து டைரெக்டாக அது வந்து ஒன்று ஹிட்லாம் ஆகிடாது. இந்த ஹியூமன் ப்ளஸ் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் கிரியேட்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு நிறைய வேல்யூ. ஸோ அதனால் இப்போ இருக்கிற மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பிளாக் பேந்தர் அப்போ லுட்விக் கொரன்சன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உடுக்கு சவுண்டை வந்து 7 டைம்ஸ் ஃபியூஷன் பண்ணி வேறு அப்போது டெக்னாலஜியை கற்றுக்கிட்டால் ஒழிய இங்கே ஒரு புதுசான விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் டிஃபிகல்ட் ஆகிருமா டெக்னாலஜி ஏஐ மாதிரியான? கரெக்டாக. ஒன்லி திங் இஸ் என்னன்னா வந்து அப்போ வந்து 10 வருஷம் முன்னாடி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதே கஷ்டம், அதுக்கே நீங்கள் கோர்ஸ்லாம் பண்ணணும், சாஃப்ட்வேர் படிச்சிருக்கணும். இப்போ அது கிடையாது. ஏஐனால வந்து ஃபஸ்ட்டு திங் டெமோக்ரட்டைஸ் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப தெரிய தேவையில்லை. எனக்கு J2EE அவ்வளோலாம் தேவையில்லை, வந்து எல்லாம் அதே வந்து பண்ணிக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ். அதான் சொல்லுவாங்கல்ல, இவென்ச்சுவலி ஒரு 5-10 வருஷத்தில் வந்து கோடிங் வந்து முன்னாடி வந்து C++ பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் ஜாவாக்கு வந்தோம், ஜாவாலேருந்து இப்போ பைத்தன் வந்துடும், அதே ரொம்ப ஹையர் லெவல் லாங்குவேஜ். இப்போ இவென்ச்சுவலி இங்கிலீஷ் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் என்ன வேணும்னு தான் சொல்லணும். இப்போ ஏற்கனவே நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, கர்சர் மாதிரி இந்த டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷில் சொன்னால் போகிறோம், அண்ட் அது கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்புறம் ஆனால் உங்களுக்கு கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்.
அப்புறம் அது மார்க் பண்ணிட்டு எனக்கு இதை சேஞ்ச் பண்ணு, எனக்கு இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் போகிறோம், அதே ஆட் பண்ணிடும். ஸோ அது ஏற்கனவே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர டெக்னாலஜிலாம் வந்து எப்படின்னா டெக்னாலஜி வந்து இஸ் எ இன்டர்ஃபேஸ். அது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி இன்டர்ஃபேஸ் வந்து பேனா. இப்போ வந்து ஒரு 10,000 டூல் இருக்கு, ரைட்? அந்த டூலுக்குலாம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ திருப்பி லாங்குவேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் அவ்வளோ டூல்லாம் தெரிய தேவையில்லை, என்ன பண்ணோன்னு மாத்திரம் சொல்லு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாத்திரம் கொடு. முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபோட்டோஷாப் எடுக்கிறீங்க, இது எடுக்கிறீங்க, இந்த பட்டன் இது பண்ணும், இது இப்படி பண்ணும், ப்ரீமியர் ப்ரோவில் இப்படி தான் ஸ்லோ மோஷன் பண்ணோம், அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் நாலேஜ். இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாட் விண்டோ வந்துச்சு, இந்த வீடியோவில் வந்து இந்த டைம் ஃப்ரேமில் வந்து நீ எனக்கு ஸ்பீட் பண்ணு கொஞ்சம், இதில் வந்து இந்த கலர் ட்ரீட்மெண்ட் கொடு அப்படி நீங்கள் ஜஸ்ட் லாங்குவேஜில் டிஸ்கிரைப் பண்ணால் போகிறோம். அதில் இதுக்காக உங்களுக்கு என்ன தெரிய தேவை, அந்த என்ன பண்ணோங்கிறது உங்களுக்கு யூ நீட் டு நோ. ஸோ அதனால் அந்த டொமைனு, அந்த கிரியேட்டிவிட்டி, அதை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றது வந்து ஏஐ வந்து எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணுங்க. ஏஐ தொடர்பாக தொடர்ச்சியாக சொல்லப்படுற ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹரையோட 3rd புக்லையும் சரி, இப்போ ரீசெண்டாக ஏலியன் ரோமலஸ்னு ஒரு படம் வந்து அதுலேயுமே அந்த சீன் வரும். என்னன்னா ஒரு சினாரியோ இருக்குது, ஒரு 20 பேரை காப்பாற்றணும் அப்படின்னா 5 பேரை பலி கொடுத்தாதான், சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் 15 பேரை காப்பாற்றணும். ஏ வில் டேக் த டிசிஷன். ஆனால் ஹியூமனால அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஹி வில் எய்தர் 20 பேரையும் காப்பாற்றுவான், இல்லை ஒரு 10 பேரை 5க்கு பதிலாக 10ங்கிற அளவுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் அதிகமாயிரும் அந்த ப்ராசஸில். பிகாஸ் ஹீ இஸ் எமோஷனலி ஓரியன்ட். ரைட். ஆனால் இந்த எமோஷனும் இந்த ஹியூமன் வேல்யூவும் தான் வந்து இத்தனை வருஷமாக ஹியூமனை புஷ் பண்ணிட்டு வந்திருக்கு, அடுத்தடுத்த பவுண்டரிஸ் அவங்களை பிரேக் பண்ண வச்சிருக்கு. அப்போது அந்த பவுண்டரிஸில் அந்த அந்த எமோஷன் கோஷன்ட்டை ஏஐ உடைக்க போதா? இது எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார் எக்ஸாம்பிள் கூட வந்திருக்கும். ஓனர் உட்காந்துருக்காருன்னா குழந்தைய கரெக்ட் ஏற்றிடும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து ட்ராலி ப்ராப்ளம். ஆமாம், எத்திக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒத்தரை பலி கொடுத்துட்டு 10 பேரை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, ரைட்? அது வந்து கரெக்டான இதுதான், ரைட்? பட் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்காட்டா 10 பேர் வந்து செத்து போயிடுவாங்க, அது தப்பு. ஒருத்தர் 10 பேர் செத்து போகிறதோட ஒருத்தர் செத்து போகிறது பெட்டர் அப்படிங்கிறத யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இது வந்து ஹியூமன்ஸ் இந்த டிசிஷன் எடுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது, வருஷமாக எடுத்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஒரு வார்க்கு போகிறோன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு ஜென்ரலோ வந்து இந்த டிசிஷன் எவ்ரிடே எடுக்கிறாங்க. இந்த 100 பேரை நான் வந்து இந்த இடத்துக்கு நான் அனுப்ப போகிறேன், டெஃபினட்டாக வந்து தேர் ஆல் கோயிங் டு டை. ஆனால் அவங்க டிலே பண்ணுற டைமில் வந்து எனக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்னால் வின் பண்ண முடியும். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திங்கனாலும் அந்த டிசிஷன் தான் எடுக்கிறாங்க, ரைட்? மேத்தமேட்டிக்கலி வந்து நீங்கள் சொசைட்டியில் வந்து இத்தனை பேர் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, இத்தனை பேர் அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹெல்தி பீப்புள்கிட்டருந்து எல்லாம் ப்ரீமியம் வாங்கிட்டு அன்ஹெல்தி பீப்புளோட கிளைம்ஸ்லாம் பே பண்ணுறது தான் அந்த பிஸ்னஸ் மாடல், ரைட்? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எப்போவுமே ஹியூமன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அது ஹியூமன் பயஸ் வந்து எமோஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி, எதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, எதில் கம்மி பெனிஃபிட் இருக்குது, ரைட்? இந்த டிசிஷன்ஸ் எப்போவுமே எடுக்க தான் செய்வோம், ரைட்? இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்கள் இந்த செல்ஃப் டிரைவிங் காரு இந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய இஷ்யூஸ் யூஎஸ்லலாம் வந்து ஏஐ வச்சு வந்து வீட்டுக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையா, அந்த டிசிஷன் வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்து ரேசிஸ்டாக டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஏஐயும் அதே மாதிரி தான் ரேசிஸ்டாக டிசிஷன் எடுக்குது. ஏன்னா அதே ஹியூமன் ட்ரெயின்டு டேட்டா தான் யூஸ் பண்ணுது. அதனால் இதுலேருந்து என்னென்னா வந்து நீங்கள் ஏஐ டிசிஷன் மேக்கிங்கை வந்து செப்பரேட்டாக பார்க்கக்கூடாது. அல்டிமேட்லி அது ஹியூமன் அவுட்கம்ஸ் தான் அது. அதனால் ரெண்டுமே சேர்த்து எங்கே நீங்கள் கார்ட் ரேல்ஸ் போடுவீங்க, எங்கே நீங்கள் ஹியூமனை ரிவ்யூ பண்ண வைப்பீங்க, எங்கே ஹியூமனை அக்கௌண்டபிள் ஆக்குவீங்க. இப்போ வந்து நிறைய வாரில் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, ட்ரோன்ஸ்லாம் வந்து அதே வந்து டிசைட் பண்ணி டார்கெட்லாம் டிசைட் பண்ணி இட் கேன் கோ ஃபயர், ரைட்? இது வந்து மாரலாக இல்லையா, ரைட்? ஒருத்தர் வந்து நீங்கள் வாரில் ஒருத்தரை கொள்றீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து தெர் ஹேஸ் டு பி ஹியூமன். கம்ப்ளீட்லி நீங்கள் அட்டானமஸ் ட்ரோன் வச்சு அடிக்கிறீங்கன்னா வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? நாளைக்கு அது வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வந்து யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி தான் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் வந்து யாராவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்து யார் ப்ளேம் பண்ணுவீங்க? சாஃப்ட்வேரை ப்ளேம் பண்ணுவீங்களா? எப்படி இல்லை அதனோட ட்ரைனிங் டேட்டாவை ப்ளேம் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து புது டிலமா, ரைட்? அது அல்டிமேட்லி என்ன ஆகுனா வந்து ஏதாவது ஒரு ஹியூமன் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் டிசைன் பண்ண முடியும்.
பட் அது எப்படி பண்ணணுங்கிறது கஷ்டம்தான். இதுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடையாது. அது நம்ம ட்ரை பண்ண ஒரு 4-5 மிஸ்டேக் நடக்கும். அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பண்ணுவோம். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு செஸ் ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து இப்போது சர்ச் இன்ஜின் மாதிரியான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு செஸ்ஸில் வந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஃபிஷ் அதெல்லாம் வந்துச்சு. ரைட். ஒரு பீரியட்க்கு அப்புறம் காஸ்ப்ரோ அவர் புக்கே எழுதியிருந்தார் நினைக்கிறேன். அதில் வந்து செஸ்ஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி அந்த மிஷின்ஸ் கூட மனுஷன் விளையாண்ட பீரியட் தாண்டி கரெக்ட். எஸ். ஒரு ஃபேஸ் வந்துச்சு. செஸ் போர்டில் இருக்கிற பீசஸ்க்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஃபீட் பண்ணிட்டு கரெக்ட். அது வந்து ரொம்ப ஈஸியா ஹியூமன்ஸை பீட் பண்ணுச்சு. ஆமாம். இப்போ வந்து நீங்க செஸ்க்கு இப்போ நீங்க உங்க போன்ல இருக்கிற செஸ் ஆப் கூட மாக்னஸ் கால்சனோட கூட பீட் பண்ண முடியாது. அவ்வளோ குட் ஆயிடுச்சு. அப்போ ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான கேம்னா செஸ். ஆமாம். கால்சன் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் 35. இப்போ வரைக்கும் அவர் தான் பிரில்லியன்ட் செஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் கால்சன் இஸ் கிங். அப்போ ஏஐ அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குல்ல இந்த சினாரியோஸ். இப்போ ஆனால் இப்போ யாரும் ஏஐ இப்போ கூகுள் ஒரு ஏஐ பண்ணுது, இங்கிட்டு வந்து டெஸ்லா ஒரு ஏஐ பண்ணுதுன்னா அது ரெண்டையும் மோத விட்டு யாரும் பார்க்கறது இல்லை. இப்பயும் ப்ரக்கும் கால்சனும் மோதனா தான் மனுஷன் பார்க்குறாங்க. ஆமாம். அப்போது ஆனால் தெர் ஆர் சான்சஸ் ஏஐ அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குல்ல. இருக்கு அப்சல்யூட்லி. அந்த ரிஸ்க் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அதுதான் வந்து நீங்கள் ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஹியூமன் எங்கே கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் அதுக்கு தான் வந்து ஏஐல வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் நீங்கள் எந்த ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணினாலும் எங்கேயாவது சம்வேர் அது வந்து கோர் ஹியூமன் வேல்யூஸோட அலைன்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்டானமஸாக அதை டிசிஷன் எடுக்க விட்டாலும் சில ஹியூமன் வேல்யூஸை வந்து அது பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை போய் சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதனோட டிசிஷன் வந்து ஓகே இதை ஈஸியஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது வந்து இந்த 10 பேரை வந்து கொலை பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து அது எடுக்கக்கூடாது. அதுக்கான வந்து கோடிங், அதுக்கான இது வந்து நீங்கள் உங்களோட டிசைன்லேயே வந்து இருக்கணும். அதுதான் வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போது வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரைட். பட் இதில் வந்து சில இந்த பேட் ஆக்டர்ஸ், இந்த கொஞ்சம் சில கண்ட்ரி சில வில்லன்ஸ்லாம் வந்து அது அலைன்மெண்ட் இல்லாமல் ஏயும் வந்து இப்போ டெமோக்ரட்டிஸ் ஆயிடுச்சு. அல்டிமேட் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் எப்போவுமே இருக்க தான் செய்யும். பட் இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் பவர் மாதிரி. ரைட். மெனி ஃபியூ கண்ட்ரீஸ் ஹேவ் நியூக்ளியர் பவர். ரைட். அந்த ரிஸ்க் அண்ட் தோஸ் கண்ட்ரீஸ் எப்போ ஒன்றுனாலும் என்டையர் வேர்ல்டை வந்து தே கேன் டிஸ்ட்ராய் வேணும்னா. ரைட். பட் இதில் ஒன்லி லிமிட்டிங் திங் என்னென்னா வந்து நியூக்ளியர் ஃபியூவல் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ராலிஃபரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட். வேறஸ் இது வந்து நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாருக்கும் யாருக்கு ஒன்றுனா நீங்கள் ஒரு 1 இயரில் நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே வந்து நீங்களே உங்கள் ஓன் ஏஐ பில்ட் பண்ணி என்ன வேணா பண்ணலாம். நீங்கள் அவ்வளோ டெமோக்ரட்டிஸ் ஆகிடும். ரைட். ஸோ இந்த என்டையர் இப்போ நீங்கள் செஸ்லாம் எடுத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படின்னா வந்து நீங்கள் செஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதனோட மேத்தமேட்டிக்ஸ் என்னன்னா வந்து ஒரு போர்ட் பொசிஷன்லேருந்து என்னென்ன பாசிபிள் மூவ்ஸ் இருக்குது, ஒரு 2-3 மூவ்ஸ்க்கு என்னென்ன போர்ட் பொசிஷன்ஸ் இருக்குது, அதில் பெஸ்ட் போர்ட் பொசிஷன் எனக்கு என்ன, அதுக்கு ஸ்கோரிங் எனக்கு ஒரு மெட்ரிக் இருந்ததுன்னா தென் இட்ஸ் சிம்பிளி வந்து எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்யூட் பவர் இருக்கோ ஐ கேன் டூ தட். காஸ்பராவ் பீட் பண்ணுற வரைக்கும் அந்த கம்ப்யூட் பவர் இல்லை, அவ்வளோதான். கம்ப்யூட் பவர் வந்தோன்னே சான்ஸே கிடையாது. உங்களால் மைண்டில் அத்தனை போர்ட் பொசிஷன்ஸ் எவாலுவேட் பண்ண முடியாது. அத்தனை பாசிபிள் மூவ்ஸ் நீங்கள் எவாலுவேட் பண்ணி நீங்கள் மேக்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் ஒரு 2-3 மூவ்ஸ் அஹெட் தான் திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் ஒரு 4-5 மூவ்ஸ் பண்ணால் கூட போகிறோம், நீங்கள் ரொம்ப கூட பண்ண தேவையில்லை, யூ வில் பீட் மோஸ்ட் ஹியூமன்ஸ். ரைட். ஏன்னா செஸ் வந்து அந்த மாதிரி, ஏன்னா த நம்பர் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் எவாலுவேட்டிங் அ குட் போர்டு சிம்பிள். அதுதான் வந்து கோ அந்த சைனீஸ் அந்த கேம் இருக்கு, அதுல வந்து நம்பர் ஆஃப் மூவ்ஸும் ஜாஸ்தி, காம்ப்ளெக்ஸ், அண்ட் நம்பர் ஆஃப் குட் பொசிஷன்ஸும் வந்து மச் ஹார்டர் டு கால்குலேட். ஸோ அதுக்கு அப்போ இட் டுக் நியூ பிரேக் த்ரூ. அதான் இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஐ வந்து வில் பிளே இட் செல்ஃப் அண்ட் தென் லேர்ன் ஃப்ரம் பேட்டர்ன்ஸ் வேர் இட் டஸ் வெல். ஏன்னா நல்லா வின் பண்ணால் ஐ வில் கெட் அ ரிவார்டு, நல்ல மூவ் பண்ணால் ஐ கெட் அ ரிவார்ட், இஃப் யூ பேட் மூவ் பண்ணால் ஐ கெட் அ பனிஷ்மெண்ட். இந்த மெத்தடை வச்சு யூ பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேம்ஸ் வச்சு தென் யூ கேன் லேர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போது அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஹியூமன்
இன்வென்ட்டே பண்ணாத மூவ்ஸ்லாம் ஏஐ இஸ் ஏபிள் டு இன்வென்ட். ஏன்னா இட் இஸ் ஏபிள் டு ஹியூமன் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரெயினில் வந்து ஏன்னா வி ஆர் லிமிட்டட் பை குளுக்கோஸ் இஸ் ஃபியூவல், இத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், ஒரு 5 நிமிஷம் மேலே ஹார்டாக திங்க் பண்ணால் வி கெட் டயர்டு, ரைட்? வேறு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் இப்போ இந்த ஏஐ வந்து the amount of electricity it is using ரொம்ப வெரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் போய் சாட் ஜிபிடி போய் ஒரு ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருப்பி ஹாய் சொல்கிறதுக்கு ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு மரமே வந்து அழிஞ்சு போகும், அந்த ரேஞ்சுக்கு இட் இஸ் யூசிங் எனர்ஜி, ரைட்? ஸோ அதனால் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இட் இஸ் பெட்டர் அட் சால்விங். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸ்லி நம்ம என்ன பண்ணோம்னா வந்து எங்கே நம்ம ஹியூமன் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கணும். வெதர் கரெக்ட் ஆர் ராங் ஒரு ஹியூமனை வந்து இப்போ வந்து ஒரு கோர்ட் கேஸில் ஒருத்தரை டிசைட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஜட்ஜ் இருக்கணும், இல்லைனா ஒரு ஜூரி மாதிரி இருக்கணும். அதுதான் தட் இஸ் அ ஃபேர் திங். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி எவிடன்ஸை அனலைஸ் பண்ணலாம், அதனோட இன்புட் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஃபைனலி டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னு நீங்கள் ஒரு சோஷியலி ஒரு டிசிஷன் அந்த மாதிரி எடுக்கலாம். மேபி சம் சொசைட்டிஸ் வில் டூ தட், ரைட்? ஸோ அதனால் வந்து இது கேஸ் பை கேஸ் தான் பார்க்க முடியும். அதனால் இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கிரியேட்டிவ் லைஃப்பில் ஏஐ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? லைக் இந்த உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் சோடியம் பென்சைட் அந்த அந்த வீடியோவில் யூ ஸ்டார்டட் வித் ஃபஸ்ட்டு பருப்பு பொடி, சோடியம் பென்சைட் சாம்பார், அதிலிருந்து பேக் போய் பென்சின், பெட்ரோல் பங்க், அப்படி யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் போக போக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கு வீடியோவில். அப்போது அது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ இஸ் இட் லைக் உங்களோட ஓன் ரிசர்ச்சா யார் இஸ் இட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்சுவலி நிறைய ரிவ்யூஸ் இந்த நெக்ஸஸ் புக்குக்கு என்ன வருதுன்னா இது ஹராரி மட்டும் எழுதுன மாதிரி இல்லை, ஹி ஹஸ் யூஸ்ட் ஏஐ டு ரைட் நிறைய கண்டென்ட் இதில். இப்போ எந்த புக் எழுதினாலும் மோஸ்ட் ஆத்தர்ஸ் வில் யூஸ் சி ஏஐ இருந்ததுக்கு முன்னாடி நிறைய ஆத்தர்ஸ் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, மியூசிக் டைரக்டர் வந்து ஜூனியர் மியூசிக் டைரக்டர் வச்சு தான் இந்த பீட் வந்து எனக்கு போட்டு கொடு, இது எனக்கு பிஜிஎம் இதுக்கு போட்டு கொடு, அப்படிதான் நிறைய. சி தட் இஸ் ஹவ் டேலண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனோட மோசம் இல்லை, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லை, அவங்களுக்கு மென்டரிங், அவங்க நெக்ஸ்ட் ஜென். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த ஜூனியர் ரைட்டர் வந்து நாளைக்கு லாயர் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுறதுலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதுலாம் ஒரு இன்டர்ன் தான் இருக்கும், ரிசர்ச் அவன் தான் பண்ணுவான், ரைட்? ஸோ அந்த அதான் சொல்கிறேன், இந்த லோ அண்ட் வேலையெல்லாம் இப்போ வந்து ஏ வந்து ஈஸியாக பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இது கடையில் வாங்குற சாம்பார் பொடியில் சோடியம் பென்சோயேட் இருக்குது, நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது வந்து பென்சீன் ஆகிடும், அதனால உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும்னு ஒரு வைரல் வீடியோ இருந்துச்சு, அதை தான் நான் டீபங்க் பண்ணினேன், ரைட்? ஸோ எனக்கு எப்போவுமே எப்படின்னா வந்து என்னோட மெத்தடே வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ்னால் என்னென்னா பேசிக்ஸ் வரைக்கும் போனோம், ரைட்? சரி, ஃபஸ்ட்டு வந்து பென்சீன் பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இதில் சோடியம் பென்சோயேட் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு, ரைட்? மோஸ்ட் கடையில் வாங்குற சாம்பார் பொடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட்டே கிடையாது, அது வந்து ஃபஸ்ட்டு இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் இருந்துச்சுன்னா இப்போ என்ன டேஞ்சர்னு பார்ப்போம். எவ்வளோ பென்சீன் ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? அந்த பென்சீன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது அது 1000 டைம்ஸ் பென்சீன் நீங்கள் அங்கே ப்ரீத் பண்ணுறீங்க, அதனால் இப்போ நம்மளுக்கு கேன்சர் ஆகுது, ரைட்? ஆனால் பெட்ரோல் பம்பில் வருஷமாக வேலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, ஏன்னா அவங்க டே டு டே இன் டே அவுட் பென்சீன் ப்ரீத் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ இது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு கிராஃப் மாதிரி இதுலேருந்து கனெக்டட் டு திஸ், இதுலேருந்து இந்த 2 சாய்ஸ் இருக்குது, இதுலேருந்து அது நீங்கள் கிராஃப் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மென்டலி அந்த மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் மேப் நார்மலி அதுக்கப்புறம் ஒன்று டீட்டெயிலாக போகிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்வலி மோஸ்ட் மக்களுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்காது. எனக்கு கெமிஸ்ட்ரியில் டிகிரி கிடையாது, எனக்கு மெடிசனில் டிகிரி கிடையாது, எனக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் டிகிரி கிடையாது. அங்கே தான் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். அந்தந்த ஒரு சப்ஜெக்டை டீப்பாக வந்து அதுலேயும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி அது சம்டைம்ஸ் ஏதாவது தப்பாக சொல்லும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 இது யூஸ் பண்ணிவிட்டு விக்கிபீடியாவும் படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து நீங்கள் டீப்பாக ஆக்சுவலி போகலாம். இப்போ தான் அதான் அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியல, ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணு, ரைட்? இது ஏதோ ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறான், ஹார்மோன் ஒரு பர்டிகுலர் என்சைமோட பேர் இருக்குது, அதில் ஏதோ ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறான், அதனால் எனக்கு என்னன்னு புரியல, இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா எவ்வளோ டீப்பாக போனமோ நீங்கள் வந்து ஏஐ வச்சு டீப்பாக போகலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு இந்த டீபங்க் பண்ணுறதுலாம் வந்து ஒரு மாதிரி வீக்கெண்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஏன்னா டே ஜாப் இருக்கிறதுனால தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு டு. இப்போது இருக்கிற சூழலில் ஏஐ கற்றுக்கணுங்கிறது ஃபைன், ஆனால் மினிமல் லெவலாக இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது
குறைந்தபட்சமாக நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டூல்ஸ் ஒரு சஜஷன்? இது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி வீக் ஏதாவது புதுசாக வந்துட்டே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு டெம்பரரி லிஸ்ட்டாக மாத்திரம் யோசிச்சு வச்சுக்கோங்க. நார்மலி உங்களுக்கு நார்மலாக பீப்புளுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனில் இருப்பீங்க. மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து மெட்டா ஏஐ இருந்துச்சுன்னா அதே நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின் தான் கேளுங்க, அதே ஆன்சர் பண்ணும். அது ஒரு மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் தான், ரைட்? அதை தவிர உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லேப்டாப் அது இருந்துச்சுன்னா ChatGPT கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காசு கொடுக்காம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். பிங் வந்து ப்ரௌசர்லேயே இருக்கும், அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோபைலட் ரைட், கோபைலட் அந்த எட்ஜ் ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளோட ஜெமினி அதெல்லாம் கூட நீங்கள் டைரெக்டாகவே இன்ஃபேக்ட் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணினாலே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணுற ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டே வருது, ரைட்? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணணும், இன்னும் இன்டெப்த்தாக போகணும்னா வந்து நீங்கள் அப்புறம் யூ கேன் கோ ஃபார் ப்ரோ வெர்ஷன்ஸ். இந்த ஐதர் ஆந்த்ராபிக் கிளாடோ இல்லைனா ChatGPTயோ கூகுள் ஜெமினியோ நிறைய பெர்ப்ளெக்சிட்டியோ, ரைட்? பெர்ப்ளெக்சிட்டி கூட நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சிம்பிளாக வந்து அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரோட ஆதாரமோட உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா பெர்ப்ளெக்சிட்டி தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைக்கு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்புறம் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் போகணுன்னா அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐ வுட் சே இப்போ ரைட்டாக ஒன்று யூஸ் பண்ணாமல் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பயஸோடையே போயிட்டு இருப்பீங்க. ChatGPT ஒரு மாதிரி ஒரு பயஸ் இருக்கும், இந்த ஜெமினிலாம் ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டிவி நியூஸ் மாதிரி தான், ரைட்? ஒரு நியூஸ் சேனல் பார்த்து வந்து நீங்கள் நம்பிட முடியாது, ரைட்? எல்லா நியூஸ் சேனலும் பார்த்துட்டு எல்லா சேனலுக்கும் அந்தந்த பொலிட்டிக்கல் பயஸ் இருக்கும். நீங்கள் மென்டலி ஆவரேஜ் பண்ணிவிட்டு எது ஓகே அப்படி தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். ஏஐ பற்றி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்குள்ளே அடுத்த ஒரு அப்டேட் வந்துடும். நிறைய விஷயங்கள் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக ஏஐ மாதிரியே சொன்னதுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.